ஹலோ மக்களே! எல்லாம் பொங்கல் முடிஞ்சு ஆளாளுக்கு ஊருக்கு போயிட்டுருப்பீங்க. நானும் ஊருக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐயோ! சாரி. இது இன்னைக்கு இல்ல. இது ஆல்ரெடி எடுத்த வீடியோ தான் பொங்கலுக்கு. வாத்துக்கறி குழம்பு, அதுவும் எங்க வீட்ல எப்படி வைப்பாங்களோ, அந்த மாரி எங்க அம்மாகிட்ட கேட்டு அத நான் பண்ணியிருக்கேன். எங்க அப்பா அந்த ரெக்கையெல்லாம் பிரிச்சு குடுக்க, எங்க அம்மா அத வந்து மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ண. அதுக்கப்புறம் எங்க அப்பா கத்தி வேற தீட்டிட்டு இருக்காரு. நம்ம வீட்ல எதனா உயிரோட புடிச்சிட்டு வந்தோம்னா, எங்க அப்பா தான் கிளீன் பண்ணுவாரு. எங்க அப்பா அத சின்ன சின்ன பீஸா வெட்டி போட, எங்க எங்க அண்ணன் மயனும் வந்து, "தாத்தா தாத்தா எனக்கும் எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிக் குடு தாத்தா" அப்படின்ட்டு கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, "அதெல்லாம் உனக்கு இன்னும் வயசு இருக்குது. போயிட்டு விளையாடுற வேலைய பாருப்பா" அப்படின்னுட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரு ஒரு பீஸாவா வெட்டி போட்டு தள்ள, நானும் அவர் கூட சேர்ந்து கொஞ்சமா ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் வெட்டி குடுத்த பீஸ் எல்லாம் எங்க அண்ணி எடுத்துன்னு போயிட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி குடுக்க, "கொழுந்தனாரே நீங்க எங்கனா சமைங்க" அப்படின்னு சொல்ல, நம்மளும் சரி சமைச்சிட்டா போச்சு அப்படின்னுட்டு அம்மாகிட்ட போயிட்டு அடம்புடிச்சு ரெசிபிய வாங்கிக்கின்னு நம்ம வாத்துக்கறிய சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாத்துக்கறிய வந்து காலி பாத்திரத்தில போட்டு பாத்திரத்த நல்லா சூடாக்கி, கறிய போட்டு அதில கொஞ்சம் மஞ்சத்தூளும், கொஞ்சம் உப்பும் போட்டு வெறுமனே வதக்கி எடுங்க. எதுக்காக அப்டின்னா, அதில இருக்கிற ஃபேட்டு அப்புறம் இந்த வாத்துக்கறியில வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, அதில வந்து கொஞ்சம் அந்த வாத்தோட ஸ்மெல் வந்து வரும். அதுதான் இந்த மாரி போட்டு வெறும் கடாயில போட்டு வதக்கி எடுத்தோம் அப்டின்னா, அதில இருக்கிற ஃபேட்டு கீட்டு எல்லாமே வந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா புளிய போட்டு ஊற வச்சுட்டு, அந்த வதக்குன பாத்திரத்திலேயே அத மாத்தி வச்சுட்டு, கொஞ்சமா எண்ணெய், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மொளகாவையும் போட்டு, கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா, கொஞ்சமா பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டுருக்கேன் நான். 4 வெங்காயத்துக்கு மேல எடுத்தா எங்க வீட்ல கல்தா மாட்டுலயே அடிப்பாங்க. அது நல்லா வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, வதக்குற கேப்ல எங்க அண்ணன் ஒரு 2 போஸ் குடுக்க சொன்னான். அதனால ஒரு 2 போஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூளும், கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள். இதில வந்து நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ண போறது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சமா தக்காளி போட்டு, தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு விட்டுட்டு, நம்ம ஆல்ரெடி கரைச்சு வச்ச புளிய அப்படியே ஊத்தி, ஒரு கிண்டு கிண்டி கொஞ்ச நேரம் விட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வாத்துக்கறிய போட்டு, ஒரு பெரட்டு பெரட்டி இது வாத்துக்கறி குழம்புன்னு சொல்லக்கூடாது. வாத்துக்கறி தண்ணி குழம்புன்னு தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, நாங்க இட்லி கூட வந்து தண்ணியா இருக்கும் அப்படியே. அதில வந்து சுட சுட இட்லிய போட்டு அப்படி ஒரு பெரட்டி பெரட்டி அடிச்சோம் அப்படின்னா, வேற லெவல்ல இருக்கும். பொங்கலே எங்க வீட்ல தான் இருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணிய ஊத்தி, கொஞ்சமா மல்லித்தூளையும், கொஞ்சம் பெப்பரையும் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து இறக்கி இட்லி மேலே ஊற்றி அப்படி ஒரு பெரட்டி பெரட்டி சாப்பிட்டோன்னு வச்சுங்க. இது தாண்டா பொங்கல் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்தது. ஆனாலும் வாத்துக்கறியில் கொஞ்சம் எலும்பு எலும்பாக இருந்ததுனால மனசே கஷ்டமாகி போச்சு. எப்பா நீ சாப்பிடலன்னா விடுப்பா நான் சாப்பிட்றேன்பா அப்படின்ட்டு எங்கள் சின்ன பையன் உலக்கடி அடிச்சிட்டு இருந்தான். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.